நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளை இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் 119 சங்கீதம் 165 வசனம். உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. ஆமேன். சங்கீதக்காரனாகிய தாவீதின் அனுபவம் என்ன? உமது வசனத்தை தியானித்து உண்மையாய் நேசிப்பவர்களுக்கு கொஞ்சம் சமாதானம் அல்ல, மிகுந்த சமாதானம் உண்டு என்கிறார் தாவீது. மற்றும் தாவீது 119 சங்கீதம் 72 வசனத்தில் அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கலும் உமது வேதத்தை அதிகம் நேசித்தருளும் என்கிறார் தாவீது. அது மட்டுமல்ல, 119 சங்கீதம் 23-95 வசனங்களில் பிரபுக்கள் தாவீதுக்கு விரோதமாய் பேசி கொண்டிருக்கிறார்கள், ஆனாலும் உமது அடியனோ உமது பிரமாணங்களையே தியானிக்கிறேன் என்கிறார் தாவீது. அதேபோல் யோபுவும் 23 அதிகாரம் 12 வசனத்தில் அவனுடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கலும் அதிகமாய் காத்து கொண்டேன் என்கிறான் யோபு. இன்று தேவ பிள்ளைகளை எதிர்நோக்கி வரும் பசி, துன்பம், வறுமை, வியாதி, வேதனைகள் வந்தாலும் இவர்களது முடிவு சமாதானமாக இருப்பது ஏன்? யூதா ஜனங்களுக்கு விரோதமாக சத்துருக்கள் வந்தபோது பயந்தார்கள். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது என்று தீர்க்கதரிசியின் வார்த்தைகளை கேட்டவுடன் இஸ்ரேல் ஜனங்கள் அவர்கள் இருதயத்திற்குள் இருந்ததான திகில், பயம், நடுக்கம் நீங்கி சமாதானத்துடைய கர்த்தரை துதித்தார்கள். மற்றும் எரேமியா தீர்க்கதரிசி 15 அதிகாரம் 16 வசனத்தில் உம்முடைய வார்த்தைகளை உட்கொண்டேன் என்கிறார் தீர்க்கதரிசி. அது எப்படி வசனத்தை சாப்பிட முடியுமா? அதாவது ஒரு மனிதன் இருதயத்திற்குள் தேவனுடைய வார்த்தையாகிய வசனங்கள் பிரவேசிக்கும்போது, அவற்றை தியானிக்கும்போது அந்த மனதுக்குள் ஒரு பெரிய சமாதானம், இளைப்பாறுதல் உண்டாகிறது. நாம் பைபிளை வருடாபடம் 2 முறை 1 முறையாவது படித்து முடித்து விடுவேன் என்பது பெருமை அல்ல. ஓரிரு வசனங்கள் ஒரு நாளில் படித்தாலும் அவற்றை தியானிப்பது தான் மிக முக்கியம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, சோதனைகளை குறித்தும் பாடுகளை குறித்தும் பயப்பட வேண்டாம். பரிசுத்த வேதத்தை தினமும் படிக்கிறேன் என்பதை விட சற்று நேரம் ஒதுக்கி தியானிக்கிறேன் என்பது தான் முக்கியம். சற்று நேரம் ஓரிரு வசனத்தை தியானித்து விட்டு வேலைக்கோ தங்கள் தொழிலுக்கோ சென்று பாருங்களேன். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம், மிகுந்த சமாதானம் உங்கள் சிந்தைகளையும் உங்கள் இருதயங்களையும் ஆட்கொண்டு வழிநடத்தும். ஆமேன். God bless you.